அந்த கப்பலுக்கு போனப்போ தானியங்கள் கொட்டி கிடந்துச்சான். குஞ்சுகளுக்காக நிறைய தானியங்களை சேர்க்கலாம்னு ஆசைப்பட்டு அந்த அப்பா பறவை தானியங்கள் எல்லாம் சேர்த்து தூக்க முடியாம தூக்கிக்கிட்டு நீண்ட தூரம் பறந்து வந்து குஞ்சுகளுக்கு கொடுத்துட்டு குஞ்சுகள் சந்தோஷமா இருக்கிறதா நினைச்சுக்கிட்டு அந்த அப்பா பறவை அந்த கப்பலை தேடியே பறந்து போயிருச்சான். அப்படியே பல வருஷங்கள் கழிஞ்சுதான் அப்பா பறவைக்கு வயசாகி போச்சான். போதுமான அளவு குஞ்சுகளுக்கு தானியம் சேர்த்தாச்சுங்கிற மன திருப்தியோட சொந்த ஊருக்கே திரும்பிச்சான் அந்த அப்பா பறவை. ஆனா தன்னோட குஞ்சுகள் சந்தோஷமா இல்லைன்னு தெரிஞ்சு அந்த அப்பா பறவைக்கு கோபம் வந்துருச்சான். குஞ்சுகளை விட்டு தேசம் பறந்து போய் தானியத்தை கொண்டு வந்தேன், ஏன் நீங்களாம் சந்தோஷமாவே இல்லைன்னு திட்டிச்சான் அந்த அப்பா பறவை. அப்ப அந்த குஞ்சுகள் சொல்லிச்சான், எங்களுக்கு அளவுக்கு அதிகமா தானியம் வேண்டாம், எங்களுக்கு அப்பா தான் வேணும். நாங்க அப்பா கூட ஒரே கூட்டுல வாழணும், அவரோடய எப்பவும் இருக்கணும், பட்டி கிடந்தா கூட பரவாயில்ல, எங்க அப்பா எப்பவுமே எங்க கூடவே இருக்கணும். அந்த சந்தோஷத்தை எந்த தேச தானியமும் தராதுன்னு சொல்லி குஞ்சுகள் அழுத போதுதான் அப்பா பறவைக்கு வாழ்க்கையே புரிஞ்சுதான். இப்ப புரிஞ்சு என்ன பண்ண முடியும்? எல்லாமே போச்சு, போச்சுடா, எல்லாம் போச்சு. I have lost everything. தேவி, சந்தோஷ் கண்ணா, I'm sincerely sorry டா. எந்த ஸ்டேஜில் உங்க ரெண்டு பேரோடய இருந்துக்கணுமோ அப்போ உங்களை டெசர்ட் பண்ணிட்டு படம் தான் முக்கியம்னு எங்கேயோ பறந்து போய் அந்த மாய உலகத்தில் இருந்தேன். இங்க உங்களோட அன்பு பாசம் எல்லாத்தையும் டோட்டலா மிஸ் பண்ணிட்டேன். What a great loss. I will never get it back. அப்பா, 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 please, don't be so emotional. அழாதீங்க. அப்பா என்னப்பா இது? அப்பா we haven't lost anything. பா நீங்க இருக்கீங்க. அப்பா நீங்க தான் எங்களுக்கு எல்லாமே. Yeah, we do understand. நீங்க எங்களோட சந்தோஷத்துக்காக தான் இது எல்லாமே பண்ணீங்க. நாங்க என்னைக்குமே உங்களோட பசங்கப்பா. Thank you. Thanks a lot. Thank you. Nice of you. Nice of you. I feel really happy now. I am experiencing real happiness today. ஒரு வீட்ல ரெண்டு பேரு கர்ப்பமா இருந்தா ரெண்டு பேரும் ஒரே வீட்ல பாத்துக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன் தெரியுமா? ஒரு குடும்பத்துல மருமகளும் கட்டி கொடுத்த பொண்ணும் கர்ப்பமா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த குடும்பத்துல வீட்டுக்கு வந்த மருமகளையும் கட்டி கொடுத்த பொண்ணையும் ஒரே மாதிரி தான் கவனிப்பாங்க. ஆனா அவங்களுக்குள்ள தன்னை சரியா கவனிக்கலையோன்னு ஒரு எண்ணம் வரும். மருமகளை எடுத்துக்கிட்டா நாம இந்த வீட்டுக்கு வந்தவ தானே, என்ன இருந்தாலும் அவ இந்த வீட்டு பொண்ணு, அவ்வளவுதான் கவனிப்பாங்கன்னு வீட்டுக்கு வந்த மருமகளுக்கு ஒரு எண்ணம் வரும். அதே அந்த வீட்டு பொண்ணுக்கு நம்மள கட்டி கொடுத்து வேற வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. அதனால வீட்டுக்கு வந்த மருமக தான் இந்த வீட்டுக்கு ஒரு வாரிசை கொடுப்பா,
அதனால அவ்வளவுதான் நல்லா கவனிப்பாங்கன்னு அந்த வீட்டு பொண்ணுக்கு ஒரு யோசனை வரும். அதனால 2 பேருக்கும் ஈகோ வரும், சண்டை வரும், அழுவாங்க, சாப்பிட மாட்டாங்க. இதனால வயித்துல வளர்ற குழந்தைக்கு தானே ஆபத்து. குழந்தை ஆரோக்கியமா பிறக்கணும் தான் இப்படி பயமுறுத்தி வச்சிருக்காங்க. இப்படிதாமா ஆடி மாசம் மாப்பிளையும் பொண்ணும் ஒன்னா இருக்க கூடாதுன்னு அம்மா வீட்டுக்கு அனுப்புறது. கல்யாணத்துக்கு வரன் பாக்கும்போது குடும்பத்துல தலைச்சம் பையனுக்கு தலைச்சம் பொண்ணு கூடாது அப்படின்னு எல்லாத்துலயுமே வேற ஒரு காரணம் இருக்கும். ஆனா ஆகாது, கூடாதுன்னு பயமுறுத்தி தான் சொல்லி வச்சிருப்பாங்க. என் பொண்ண பாருங்க, எவ்வளவு புத்திசாலியா இருக்கா. இதுல என்னடி ஆச்சரியம்? என் பொண்ணு பின்ன எப்படி இருப்பா? அதான், அதனாலதான் ஆச்சரியமா கேட்டேன். என்னமா கேக்குறா? அதாமா இந்த ஆடி மாசம் மேட்டர் சொன்னேன் இல்லையா, ஆமா, அத பத்தி விளக்கமா கேக்குறா. ஏய், உனக்கு எதுக்குடி இப்ப அதெல்லாம்? சின்ன பிள்ளையா அடக்கமா வாயை மூடிட்டு இரு. ஏம்மா அவளை திட்டுறீங்க? நாங்களும் கல்யாணம் ஆகி ஒரு வீட்டுக்கு போக போறவங்க தானே, தெரிஞ்சுக்கிட்டா என்னவா? இவ ஒரு வெக்கம் கெட்டவ. அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தானா தெரிஞ்சுக்குவீங்க. இப்ப வாயை மூடிக்கிட்டு இருங்க 2 பேரும். சரி விடுமா. சரி, ஆடி மாச கதையை விடுங்க. அது கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. இந்த தலைச்சம் புள்ளையும் தலைச்சம் பொண்ணும் கட்டிக்க கூடாதுங்கிற லாஜிக் என்னன்னு தெரியுமா? பொதுவா வீட்ல முதல்ல பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் ப்ரையாரிட்டி கொடுத்து வளர்த்திருப்பாங்க. தம்பி தங்கச்சிங்களை உட்கார்ந்த இடத்துல இருந்தே வேலை வாங்கி பழகிருப்பாங்க. சோ இயல்பிலேயே அவங்களுக்கு சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கும். இப்படி இருக்கிற 2 பேரு கல்யாணம் பண்ணிக்கும் போது விட்டு கொடுக்கிற தன்மை 2 பேருக்குமே இல்லாம சண்டை வரலாம். அதுக்குதான் இப்படி சொல்லி வச்சிருக்காங்க. பாரதி, இப்ப அவ என்ன சொல்லிட்டு போறா? சூப்பர் லாஜிக், நீ ரொம்ப புத்திசாலிக்கான்னு சொல்லிட்டு போறா. அவ சொல்றது உண்மைதானம்மா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, எங்கேயோ எப்போ படிச்சதான் இங்க நான் இப்ப ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். அதெல்லாம் சரி, இந்த இடையில பிறந்த சிலதுங்க எடக்கு முடக்கா இருக்குதே, இதை எவனுக்கு கட்டி வச்சாலும் ஈகோ பிரச்சனையில வந்து நிக்கதானே செய்யும். அதுக்கு என்ன பண்றது? ஏய், இப்ப எதுக்கு ஜாட மாடியா என்ன இழுக்கிற? என்னது ஜாட மாடியா? இல்ல, ஸ்ட்ரெயிட்டா உன்னதான் சொல்றேன். பாரதி, கொஞ்சம் எந்திரிமா, இந்த பாலை குடிச்சிட்டு படுத்துக்கோ. இது என்ன குங்குமப்பூவா? போன தடவை இருந்தத நான் எடுத்துட்டு போயிட்டேனேமா. கோச்சிட்டு போன நீ கட்டாயம் திரும்பி வருவேன்னு இவ ஒருத்திதாமா நம்பிக்கையோட காத்துக்கிட்டு இருந்தா. அதான் குங்குமப்பூலாம் தயாரா வாங்கி வச்சிருக்கா. ஏ சரவணா, இதுதான்டா குங்குமப்பூ. முழங்கணக்குல பூக்கடையா தேடிக்கிட்டு இருந்தியா? அது இல்லது. அக்காவுக்கு இன்னும் என் மேல கோவம் தீரலப்பா. நான் என்ன கொழுப்பெடுத்து போயா அவர்கிட்ட அப்படி நடந்துக்கிட்டேன்?
அக்கா வாழ்க்கைய நாசம் பண்ணிட்டாரேன்னு ஒரு ஆதங்கத்துல தானே நான் ஒரு மேல கோவப்பட்டேன். கூட பிறந்த எந்த தம்பியும் செய்யற காரியம் தானே அது. சரி, நடந்ததுக்கு வருத்தப்பட்டு இன்னைக்கு மாமா கிட்ட சாரியும் கேட்டுட்டேன். அதுக்கப்புறமும் மூஞ்சி இப்படி தூக்கி வச்சிட்டு இருந்தா எப்படிப்பா? அம்மா வாய் மூட சொல்லு. இவன் சொல்ற மாதிரி நான் அதுக்கெல்லாம் கோவப்படல. ஏன் அன்னைக்கு எனக்கும் தான் அவர் மேல கோவம் இருந்துச்சு. என்ன இவன மாதிரி கட்டை தூக்கிட்டு அடிக்க போல, அவ்வளவுதான். இதோ இவன் மேல இருக்கிறத கூட கோவம்னு சொல்ல முடியாது. பயம். இவங்களை பார்த்து பயந்துதான் நான் இந்த வீட்டை விட்டே போனேன். அன்னைக்கு நடந்தத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆமா, நான் தான் கலந்தேன். நீ நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் கலந்தேன். ஏய், என்னடி சொல்ற? அந்த பொம்பளை பொறுக்கியோட குழந்தை நம்ம அக்காவோட வயிற்றுல வளரணுமா? அது அக்காக்கு தேவையா? அதான் சனிய தொலையிட்டுன்னு கலந்தேன். அடி பாவி, அபாஷன் மாத்திரையாது? ஆமா, அபாஷன் மாத்திரை தான். எல்லாம் அக்கா நல்லா இருக்கணும் தான். அறிவு கட்ட கழுத, என்னடி நினைச்சுக்கிட்டு இருக்க நீ? கொஞ்சமாவது உனக்கு புத்தி இருக்குதா? என்னடி நினைச்சுக்கிட்டு இருக்க நீ? அப்பா நிறுத்துங்கப்பா. அவ பண்ணதுல என்ன தப்பு இருக்கு? அவளை எதுக்கு அடிச்சுட்டு இருக்கீங்க? அந்த சந்தோஷம் என்ன பெரிய மகானா? வடிகட்டின பொறுக்கிதானே. அவன் குழந்தை எதுக்கு அக்கா சுமந்துட்டு இருக்கணும்? சனியம் போய் தொலைட்டோன்னு தலம் முழுகாம இப்ப எதுக்கு கத்திட்டு இருக்கீங்க? ஏய் மாலதி, அந்த மருந்துல பாக்கி இருந்தா கூட மத்தத நான் பாத்துக்கிறேன். இது ஒரு உயிர்மா. ஆரம்பத்துல கோவத்துல ஆளாளுக்கு பேசுறீங்கன்னு நான் சாதாரணமா இருந்துட்டேன். கடைசியில இந்த உயிரை கொல்ற அளவுக்கு இவ துணிவான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. அதுக்கு இவ சப்போர்ட் பண்றான். இந்த உயிருக்கும் உனக்கும் என்ன உறவுன்னு தெரியுமாடா உனக்கு? தாய் மாமன்டா, தாய் மாமன். அந்த உறவோட புனிதம் தெரியுமா உனக்கு? சொல்ல போனா அப்பாங்கிற உறவுக்கு மேலடா. நாளைக்கு பொண்ணா இருந்தாலும் ஆணா இருந்தாலும் ஓ மடியில உட்கார வச்சுதாண்டா அதுக்கு காது குத்து கல்யாணம் அது இதுன்னு எல்லாமே. எல்லா உரிமையும் உனக்கு தாண்டா. பொண்ணா பொருந்து இன்னொருத்தனை கட்டிக்க போகும்போது கூட தாய் மாமனை கூப்பிடுங்கன்னு சபையில கூப்பிடுவாங்கடா. நீதான் உன் கையால அந்த மாலை எடுத்து கொடுக்கணும். ஆனா நீதான் அன்னைக்கு இந்த சனியனை எதுக்கு நீ உன் வயித்துல சுமக்கிறன்னு ஏதேதோ பேசுன. அக்கா
அக்கா என்ன மன்னிச்சிருக்கா, தெரியாம பண்ணிட்டேக்கா. அக்கா அக்கா மன்னிச்சிருக்கா, ப்ளீஸ்க்கா, தெரியாம பண்ணிட்டேக்கா. சாரிக்கா, அக்கா என்னையும் மன்னிச்சிருக்கா. அக்கா ப்ளீஸ்க்கா, தப்பு பண்ணிட்டேக்கா, மன்னிச்சிருக்கா. சரி விடுங்க. பொத்தி பொத்தி வச்சிருந்தத நான் கொட்டி தீத்துட்டேன். இப்ப நிம்மதி ஆயிடுச்சு. நீங்களும் எல்லாத்தையுமே மறந்துடுங்க. சரவணன் உண்மையிலேயே திருந்தி வருத்தப்படுறத நான் நம்பணும்னா அவன் கையால எனக்கு ஒண்ணு செய்யணும். அப்பதான் என் கோபம் போகும். சொல்லுக்கா, சொல்லு, என்ன வேணும் சொல்லு. உனக்காக இல்லாட்டியும் என் மருமகனுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேக்கா. சொல்லுக்கா. பாரதி, என்ன வேணும்னு சொல்லுமா. சொல்லுக்கா, என்ன வேணும்? ஏமா அவன் உனக்காக எதையும் செய்யறதுக்கு தயாரா இருக்காமா. பாருமா, காத்துக்கிட்டு இருக்காமா. சொல்லுமா. சொல்லுக்கா. சொல்லுமா, என்னன்னு சொல்லுமா. சொல்லு. சொல்லவா? சொல்லுக்கா. 3 முழம் குங்குமப்பூ வாங்கி தரணும். வாங்கி தருவியா? குட் மார்னிங் சார். சார், டீ காஃபி ஏதாவது வேணுமா? மேனேஜர் வர சொல்லு. மேனேஜர் சார் இன்னும் வரல சார். இன்னும் வரலையா? சரி, யார் வந்திருக்காங்களோ வர சொல்லு. இன்னும் ஆஃபீஸ்க்கு யாரும் வரல சார். யார்? போ. ஒருத்தரையும் காணோம். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். சார் குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். வணக்கம் சார். சந்தோஷ், சந்தோஷ், ஏய் சந்தோஷ். குட் மார்னிங். என்னடா, எப்போ ஆஃபீஸுக்கு வந்த? ஏன் வந்து தூங்கிட்டு இருக்கிற? அது ஒன்றும் இல்லை, சும்மா டயர்டு. நீங்கள் எப்போ வந்தீங்க? பாரதி வந்துட்டால? என்னடா என்ன கேட்குற? அவள் வீட்டிலேருந்து இல்லை வரணும். ஷேக், நானே அவளை பிக்கப் பண்ணிட்டு வந்திருக்கணும். ஆமாம், பிளாடி ஃபூல். இப்போ பாவம் அவள் ஆட்டோவில் வரணும். ஐயோ,
அவள் ஆட்டோவில் வருது என்னமோ அப்படி ஃபீல் பண்ணி சொல்கிற. என்ன பிறந்ததுலேருந்தே அவள் என்ன கார்லேயே வந்துட்டு போயிட்டு இருக்கா? சித்தாப்ஸ். ஓகே ஓகே ஓகே, தேவையில்லாமல் டென்ஷன் ஆகாத. உள்ள வரலாமா? வா வா, கமன். என்னம்மா ஆட்டோவில் தானே வந்தேன்? ஆமாம் மாமா. ஐயா இப்போ தான் தூங்கி எழுந்திருக்கிறாரு. அவருக்கு பெட் காஃபி கொண்டு வந்து கொடு. தூங்காமல் வேலையை பாரு. ஏன் இவ்வளோ லேட்டு? இல்லையே, நான் சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்கேன். டைம் என்ன? 8:55. 8:55 தானா? நான் தான் சீக்கிரம் வந்துட்டேனா? ஓகே. என்ன நைட்டெல்லாம் தூங்கல போல இருக்கு? யார் சொன்னது? நீ இல்லைனா நான் தூங்க மாட்டேனா? நல்லாவே தூங்கினேன். had a good sleep. எங்க ஆஃபீஸ்லயா? அதான் சின்ன மாமா பெட் காஃபி கொடுக்க சொல்லிட்டு போறாரே. அது நீ நேற்று வீட்டில் இல்லையா? அங்கே நிம்மதியாக தூங்கினேன். கடையில் ஆஃபீஸ்க்கு வந்தனா இங்கேயும் இல்லையா? அதனால இங்கேயும் நிம்மதியாக தூங்கினா. அதை தான் அவர் சொல்லிட்டு போறாரு.